Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். என்ன பெரியமா? இந்த அரவிந்த் தம்பி ஏதோ வீடியோ அனுப்பியிருக்காரு புள்ள. வீடியோவா? ஏய் குசும்பி குசும்பி, ஏய் பாத்தியா ஆர்வம்? இரு இரு, இந்த பாரு. ஆத்தி, இங்க பாரு. இந்த அம்மன் அருளால உங்க குடும்பத்தோட எப்போதும் நீங்க சந்தோஷமா வாழுவீங்க தம்பி. தேங்க்ஸ் பா. ஐயோ, அப்பா பாத்தியா உன் புருஷன? உள்ளுக்குள்ள அம்புட்டு லவ் வச்சுக்கிட்டு அத காட்டுறதுல உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? நான் என்ன பண்ண? ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு லவ் இருக்குல்ல, அத மனசு விட்டு பேசிக்க வேண்டியதானே? சரி சரி, இப்ப வாச்சா அவர் உன்னை லவ் பண்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டியா? பெரியமா, அத கொஞ்சம் ப்ளே பண்ணுங்களேன். அட, இத நான் உனக்கு அனுப்பி விடுறேன். நீ உன் புருஷனை விடிய விடிய பார்த்து ரசிச்சுக்கிட்டே இரு. போங்க பெரியமா, எந்த கோயில்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த கோயிலே உன் புருஷன் தானே. இங்க பாரு புள்ள, உன் மேல இருக்கிற உன் புருஷனோட லவ்வ தெரிஞ்சுக்க உனக்கு இன்னொரு சான்ஸ். தாலி காத்தம்மன் கோயிலுக்கு நேராவே போ. இப்பவே இல்ல, கரெக்டா 5 மணிக்கு போ. 5 மணிக்கா? நுனி நாக்குல 5 மணிக்கா அப்படின்னு கேக்குற? ஆனா நீ 3 மணிக்கே அங்க போய் உட்காந்து பண்ண எனக்கு நல்லாவே தெரியும். எங்க போறது? ஏய், அந்த நாடி ஜோசியர் சொன்ன மாதிரி உன் புருஷன் தாலி வாங்கிட்டு வந்து சாமிக்கு படைக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாரு. பண்ணுவாரா பெரியமா? பொதுவா அந்த நேரம் தான் மீட்டிங்லாம் இருக்கும்னு சொல்லுவாரு. மீட்டிங் கிடக்குது மீட்டிங். பொண்டாட்டி உசுர விட அதுவா முக்கியம்? அப்படியே மாப்பிள்ள தம்பி டான்னு கோயிலுக்கு போய் தாலியோட நிப்பாரு பாரு. இப்படியே போய் அவர் முன்னாடி நின்னுடாத. தாலிய திரும்பவும் உன் கழுத்திலே கட்டிட போறாரு. சாமிக்கு காணிக்காது. நான்லாம் போக மாட்டேன். பாப்போம் பாப்போம் பாப்போம். இத பாரு புள்ள, மாப்பிள்ள தம்பி உன் மேல கண்மூடித்தனமான லவ் வச்சிருக்காரு. அது மட்டும் நிஜம். நீ புரிஞ்சுக்க மறமாண்ட. அதுதான் நிஜம். அம்புட்டுதான் சொல்லிட்டேன். மாப்பிள்ள தம்பிக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? அக்காக்காரி எப்படிப்பட்டவன் அவருக்கு தெரியும். அவர் எனக்காக பண்றதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அவர் அன்னதானம் செய்யணும்னு ஆசைப்பட்டாரே, பேசாம நம்ம சமைச்சிருவோமா? ஐயோ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. அவர் எப்படியும் செய்வாரு. இங்க பாரு. ஐயோ, ஏய், அந்த நாடி ஜோசியர் சொன்ன மாதிரி உன் புருஷன் தாலி வாங்கிட்டு வந்து சாமிக்கு படைக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாரு. ரஞ்சி, முதல்ல பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வை. யாரோடது? நம்ம 2 பேரோடது தான். எதுக்கு? எங்க போறோம்? எங்க போறோமா? இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போக வேண்டியதான். மல்லியும் அன்னபூர்ணியும் நம்மள கழுத்தோட சேர்த்து அடிச்சு வெளியில துரத்துற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. நான் பேசாம கனடாக்கே போயிடுறேன். நீ உன் அம்மா வீட்டுக்கே போயிடு. ராஜிமா, இப்ப ஏன் அப்படி சொல்றீங்க? நடக்கிறத வந்து சொல்றேன். அதுக்கு நம்ம என்ன பண்றது? நீங்க தானே ஏதாவது செய்யணும். இவ ஏண்டி இப்படி மாறிட்டான்? எப்போ எந்த பக்கம் போறானே தெரிய மாட்டேங்குதே.
வெண்பா நம்ம கிட்ட தான் இருக்கணும்னு கோர்ட் ஆர்டர் வந்ததும் அவளை அடிச்சு துரத்துவான்னு பார்த்தா இப்பதான் என்னமோ அவன் மேல ரொம்ப பாசத்தை காட்டி அலையறான். அவனுக்கு என்னதான் ஆச்சுன்னே புரியலையே. இவ்ளோ பண்ணவரு அந்த மல்லியும் அன்னபூர்ணியும் எதிர்பார்க்கிற மாதிரி மாமா தாலி வாங்கி கோவில்ல காணிக்கையா வச்சிருவாரோன்னு தான் தோணுது. நாம தான் மாமாவை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுக்கு நான் எதுக்கு? நீ மட்டும் போதும். சரி, வேற ஏதாச்சும் செய்யணுமா? ஒரு பொக்கே வாங்கிட்டு போ. உன் மாமா தாலி வாங்கிட்டு வருவான். அவன் அந்த தாலியை படைச்ச உடனே மல்லிக்கு பொக்கே கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு வா. ராஜிமா, இங்க பாரு, என்ன டென்ஷன் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா கேளு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே மல்லி என்ன பண்றா, எங்க போறா, அவளோட அடுத்த மூவி என்னங்கிறது எல்லாமே எனக்கு தெரியணும். இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்ம 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுருவா அந்த மல்லி. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நான் கோவிலுக்கு போய் பார்த்துட்டு அப்டேட் பண்றேன். மல்லி, நீ மிஞ்சி போயிட்டு இருக்க. உனக்கு வைக்கிற ஒரு எண்டு காடு. ராஜிமா, நுனி நாக்குல 5 மணிக்கா அப்படின்னு கேக்குற? ஆனா நீ 3 மணிக்கே அங்க போய் உட்காந்து பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும். போங்க பெரியம்மா. எங்க போறது? இப்படியே போய் அவர் முன்னாடி நின்னுடாத. தாலியை திரும்பவும் உன் கழுத்திலே கட்டிட போறாரு. பேசாம பெரியம்மா சொன்ன மாதிரி 5 மணிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம். தேவையில்லாம முன்னாடியே வந்து உட்கார்ந்தது தப்பா போச்சு. போறவங்க வரவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்களே. என்ன அருமை, என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். வாங்க உள்ள போலாம். நான் ஒரு முக்கியமான ஃபோன் கால் பண்ணணும். நீங்கள் போயிட்டு வாங்க சார். சரி. சாமியா மட்டும் பார்க்கல, என்னோட குருவா, என்னோட நட்பா, ஆத்ம பலமா பார்க்கறேன். மல்லி அந்த மாதிரி போட்டோல பார்த்ததுல இருந்து மனசு வலிக்குது. இப்போதைக்கு நான் உன்கிட்ட கேட்கறது இந்த ஒரே ஒரு விஷயம்தான். மல்லி நல்லா இருக்கணும், அவளுக்கு எந்த குறையும், அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவ 500 வருஷம் நல்லா இருக்கணும். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் அவளுக்கு தோஷம் இருக்குன்னு என் மனசு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன தப்பு பண்ணிருந்தாலும், நான் என்ன பாவம் பண்ணிருந்தாலும் அதை எனக்கே திருப்பி கொடுத்துரு. அந்த தண்டனையை நானே ஏத்துக்கிறேன். எனக்கு கழுத்தை நீட்டின பாவத்துக்கு மல்லிக்கு அந்த தண்டனை வேண்டாம். மல்லிக்கு மட்டும் எதுவும் தப்பா நடந்துடவே கூடாது.
என்ன சார் இன்னும் வரல? எப்படியோ இவங்களை பிரிய விடாம ஒண்ணு சேர்த்த பாக்கியத்தை ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அம்மா தாயே ரொம்ப நன்றிமா. சாமி கும்பிட்டீங்களா சார்? சரிங்க சார், போலாம் சார். போலாம். எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டிலிருந்து நான் யாசிக்கிறேன். எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டிலிருந்து நான் யாசிக்கிறேன். தவம் போல் இருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன். கேட்டு கேட்டு நான் திறங்குகிறேன், கேட்பதை அவனோ அறியவில்லை. காட்டு மூங்கிலின் காதுக்குள்ளே அவன் ஊதும் ரகசியம் புரியவில்லை. எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். அல்லலலலலலலலலா. அல்லலலலலலலலலா. அல்லலலலலலலலா. தம்பி குட் மார்னிங்மா. குட் மார்னிங். என்ன பண்றீங்க? அப்படியே டான்ஸ் ஆடிட்டு? ஸ்டைல். ஓ, கீப் இட் அப், கீப் இட் அப், கீப் இட் அப். ஆமா, அடுத்து என்ன பிளான்? அடுத்த பிளானா? அதான் விஜய் சார் மனசுல மல்லி இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சே. அதுக்கப்புறம் என்ன பிளான்? விஜய் தம்பி மனசுல மல்லி இருக்கிறது விஷயமே கிடையாது. ஆனா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி தர ஒண்ணு இருக்கே, அது என்னைக்கு உடையுதோ அன்னைக்குதான் அவங்க வாழ்க்கையே ஆரம்பிக்கும். புரியுதுமா, ஆனா அதை உடைக்கிறது மல்லிகையில தாமா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம உரிமை எடுத்துக்க முடியாதுல்ல. அம்மா, மல்லி வர்றாங்க. வா. தேங்க்ஸுங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. இந்த காஃபிக்காகவே நான் சீக்கிரம் வந்துருவேன் தெரியுமா? லேட்டா வந்தா நான் தரமாட்டேன்னு சொல்லலையே. அதானே, எப்ப கேட்டாலும் கிடைக்கும் தம்பி. நீங்க நம்ம வீட்ல ஒரு ஆளு. நீங்க எப்பவுமே வேற ஆள் மாதிரி அந்நியமா நினைச்சுக்காதீங்க. நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சரிங்கம்மா. சரி சரி, அதை விடுங்க. அடுத்த பிளான் ஏதோ சொல்ல வந்தீங்களே. நான் எப்ப சொன்னேன்? என்னது இன்னுமா? விட மாட்டீங்களா? அரவிந்த், உங்களுக்குமா என் நிலைமை புரியல? அம்மா உங்களை சும்மா சீண்டி பாக்குறாங்க. அம்மா, இன்னொரு விஷயம். இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசினேன். விஜய் சாரோட லைசன்ஸ் கிடைச்சிருமா? அப்படியா? நல்ல விஷயம் தம்பி. ஸோ எனக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. வேற ஒரு கம்பெனில வேலை ரெடி பண்ணிட்டேங்கம்மா. ஐயோ, என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாம்மா, எனக்கு இனிமே இங்க வேலை இல்லை. வேலை முடிஞ்சா கிளம்ப வேண்டியதானே?
திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே? ஆ, இல்லம்மா, விஜய் சார் எனக்கு கொடுத்த வேலையை நான் திருப்தியா முடிச்சிட்டேன். மல்லிகிட்ட நான் முடிச்சு தரேன்னு சொன்ன வேலையும் திருப்தியா முடிச்சிட்டேன். அதெல்லாம் கரெக்ட் தம்பி. நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. அந்த கடவுள் தான் உங்களை சரியான நேரத்துல எங்க கிட்ட அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்லணும். என்ன மல்லி, நீங்க எதுவும் பேச மாட்டீங்க? திடீர்னு நீங்க கிளம்புறேன்னு சொன்னதும் சட்டுன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அரவிந்த். இங்கேயே இருங்கன்னு என்னால சொல்லவும் அது முடியாது. பரவாயில்ல. நிஜமாவே சொல்றேன், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். எதுக்குங்க தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? இல்ல அரவிந்த், உங்களுக்கு தெரியாது. நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா என்னெல்லாமோ நடந்திருக்கும். நான் இந்த நிமிஷம் இங்க இருந்திருப்பேனான்னு கூட தெரியாது. இருந்திருக்கவே மாட்டேன். என் மனசை அந்த அளவுக்கு மாத்த உதவி செஞ்சிருக்கீங்க. யார் அது? இது எங்க மல்லிதானா? போங்க பெரியம்மா, அவர் என் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்காருன்னு இவர் புரிய வைக்கலன்னா நான் மனசு வெறுமையாகி எப்பவோ இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன். ம். இதுக்கு மேலயும் நான் அவரோட அன்பை சந்தேகப்பட்டேன்னா தப்பு என் மேலதான். இவ்ளோ அழகா இருக்கிற, அன்பா இருக்கிற இப்படிப்பட்ட வாழ்க்கையை மிஸ் பண்ணிட பார்த்தேன்ல. நீங்க ஏன் லைஃப்னா இதுதாங்கிற மாதிரி ஒரு முக்கியமான முடிவெடுக்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அரவிந்த். வார்த்தையால தேங்க்ஸ்னு சொல்றதெல்லாம் பத்தாதுதான், ஆனா என்னால அது மட்டும்தான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். அப்படி புல் அரிக்குது புள்ள. மா, அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, நீங்க கிண்டல் பண்றீங்களே? பின்ன தம்பி, உங்களுக்கு மட்டும் அவ என்னென்னமோ சொல்லி தேங்க்ஸ் சொல்றா. நானும் தான் இவளுக்காக எவ்வளவோ மெனக்கெட்டு இருக்கேன். என்னைக்காதும் லேசா ஈன்னு சிரிச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லிருக்கலாம். கேளுங்க கேளுங்க. நீங்க செய்யறதெல்லாம் சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி எங்க முடிஞ்சிருக்கு? ஏய், பாத்தியா பாத்தியா பாத்தியா? சரி விடு விடு, முடிஞ்சதை பேசி என்ன ஆக போகுது? ஆக வேண்டியதை நம்ம பாப்போம். தம்பி, நான் சும்மா விளையாட்டுக்காக தான் தம்பி இப்படி பேசிட்டு இருந்தேன். ஆனா நிஜமாவே மல்லி விஷயத்துல நீங்க பண்ணது பெரிய சாதனை. அவளுக்கு புரிய வச்சு நீங்க எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துட்டீங்க. சொல்ல போனா அவளோட வாழ்க்கைய நீங்க அவகிட்டயே திருப்பி கொடுத்துட்டீங்க. நீங்க செஞ்சதுக்கெல்லாம் சும்மா இப்படி ஒரு நன்றியை சொல்லிட்டு அப்புறமா நாங்க மறந்து போயிடக்கூடாது. அதனால இப்ப நான் இந்த நன்றி தேங்க்ஸ் கிங்ஸ் எல்லாம் சொல்ல போறது இல்ல. என் காலம் பூரா கடைசி வரைக்கும் மாசம் மாசம் உங்க பேர்ல நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவேன் தம்பி. அதுதான் நான் உங்களுக்கு காட்டுற நன்றி கடன். நீங்க நல்லா இருக்கணும். மா, நன்றி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நன்றி சொல்றதுலாம் இதானா? மா, போறப்போ ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்டு போலான்னு பார்த்தேன். என்னது? உங்க ஹஸ்பண்டோட லவ்வ கடைசி ஒரு தடவை ப்ரூவ் பண்ண போறேன். எதுக்கு அரவிந்த் இதெல்லாம்? நான் தான் புரிஞ்சுக்கிட்டேனே, விடுங்க. ஐயா, நீ கொஞ்சம் சும்மா இருப்பல. அவர் விருப்பப்படி செஞ்சுட்டு போறாரு. சொல்லி பாதி சொல்லாம பாதின்னு தம்பி நீங்க அசத்துறீங்க. நம்ம ஏன் இந்த சர்வீஸ ஒரு பிசினஸ் பேக்கேஜா கொடுக்க கூடாது? நீங்க எதுக்கும் நாளைக்கு என் ஆபீஸ்க்கு வந்து என்ன பாருங்க. ஐய, நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு என்னம்மா, பண்ணிட்டா போச்சு. சரி சரி, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சார் ஆபீஸுக்கு போக கிளம்பி வந்துருவாரு. ரெண்டு பேரும் உள்ள போங்க போங்க. எங்க? அதானே, நாங்க எங்க போனோம்? அட, உள்ள போய் மறைஞ்சு நில்லுங்க. ரெண்டு பேரும் போங்க. ஐயோ தம்பி, நீங்க அது நான் மறைஞ்சுன்னா யாரு ப்ரூவ் பண்றது? ஓ, ஐயோ, மறைஞ்சு நிக்க கூப்பிடல, உள்ள வாங்கன்னு சொன்னேன். அதுவா? நான் வரேன், நீங்க முதல்ல போங்க. அத கொடுங்க, இந்தாங்க. அத கொடுங்க. சரி சரி, சார் வந்துருவாரு, போங்க. இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். வா 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 வா. என்ன இங்க நின்று இருக்கீங்க? சார் வரதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. போங்க. வா 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 வா. வா 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 வா. சார் பேக் கொடுங்க சார். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அட கொடுங்க சார், பரவாயில்ல சார். சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது, சொல்லலாமா சார்? என்ன விஷயம் அரவிந்த்? உண்மையிலேயே நீங்க ரொம்ப கிரேட் சார். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல சார், ஜோசியர் சொன்னார்னு பொண்டாட்டிக்காக விரதம் இருந்து செருப்பு போடாம நடந்து அன்னதானம் பண்ணி நகை காணிக்க கொடுத்து, சார் இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் சார். உண்மையிலே சொல்றேன் சார், மல்லி ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். மல்லி கொடுத்து வச்சவளான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவன் நல்லா இருக்கணும் அரவிந்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.